மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் நாங்கள் எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ அது பற்றின முக்கியமான செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் யாரெல்லாம் அந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த புதிய விண்ணப்பம் என்ன தேதியில் கொடுக்கப்படலாம் அப்படின்ற முக்கியமான அப்டேட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாயானது செலுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு விரைவில் வழங்கப்பட இருக்குது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 2,30,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ இந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கும்போது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அதாவது கடந்த முறை அந்த விண்ணப்ப பதிவு நடைபெற்றப்ப அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவருடைய மனைவிகள் அவங்களாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருந்தது. ஆனால் அந்த விதிமுறை தளர்த்தப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய மனைவிகள், அதேமாதிரி கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய இருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய மனைவிகள், ஸோ அவங்களும் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள், நீங்கள் இப்போ தான் ரேஷன் கார்டு எனக்கு வந்திருக்குது, புதுசாக நான் அப்ளை பண்ணி இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி நாங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சுருந்துருக்கீங்க, ஆனால் கடந்த முறை விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப விண்ணப்பிக்க தவறிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இப்போது அந்த புதிய விண்ணப்பம் கொடுக்குறப்ப விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான அந்த புதிய விண்ணப்பம் அச்சடிக்கிற பணிகள் நமக்கு ஜூன் மாதத்தில் நடைபெற்று ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத முதல் வாரத்தில் புதிய விண்ணப்பம் பயனாளிகளுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் புதிய குடும்ப அட்டை உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த முறை விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப விண்ணப்பிக்க தவறி இருந்தாலும் சரி, உங்களுக்கு விண்ணப்பம் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தது, உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி இருந்தது, ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் விண்ணப்பிக்க நீங்கள் வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, அப்படி இருந்தாலும் சரி. அதேமாதிரி கடந்த முறை ஒரு சில விதிமுறைகள் காரணமாக சிலர் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. ஸோ அந்த விதிமுறைகளும் தளர்த்தப்பட வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலையும் நீங்கள் புதிய விண்ணப்பம் இப்போது கொடுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த குடும்ப அட்டை மற்றும் அந்த விண்ணப்பம் செய்வதற்கான தகுதி இருந்து புதிதாக விண்ணப்பம் கொடுக்க விரும்புகிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு ஜூன் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். ஸோ அது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உங்களுக்கு இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் வெளியாகலாம். ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அந்த மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு விண்ணப்பம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது நிச்சயம் வழங்கப்படும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.